ஃபஸ்ட்டு இது போடலாம். சைலண்ட். இது வந்து நல்லா பிரிச்சுக்கணும். பிரிச்சுட்டு இது இல்லாமல் பார்க்கணும். சுருக்கம் அதெல்லாம் இல்லாமல் பார்த்து இதெல்லாம் மவுண்ட் பண்ணணும். இங்கே ஒரு கோடு இருக்குது, மார்க்கர் தெரியுதுங்களா? இந்த மார்க்கர்ல இருந்து இப்படி வந்து இப்படி வந்து இப்படி போகணும். அதே மாதிரி இங்கே ஒரு கோடு இருக்கும். அந்த இங்கே ஒரு கோடு இருக்கு பாருங்க. இதனுடைய இது வந்து லென்த் வந்து இந்த ஸ்பெசிமென் வந்து 10 சென்டிமீட்டர். அதாவது இந்த கரு வந்து திரும்ப இந்த கரு இங்கே வரைக்கும். இது வந்து ஸ்லிப்பேஜ் ஆகுங்கிறதுக்காக நம்ம 2 சுற்று சுற்றிக்கிறோம், வேற ஒன்றும் இல்லை. நல்லா டைட்டாக போட்டுறணும், இல்லைன்னா டக்குன்னு ஸ்லிப்பேஜ் ஆகிடும். ஸ்டார்ட் பண்ணுறோம். இதில் போகிறது ஸ்ட்ரென்த்து. இது அப்படியே இந்த கிராஃப் ஷீட்டில் மேலே ஏறும். அது வந்து எலாங்கேஷன் பர்சன்டேஜ் டைரெக்டாகவே அப்படியே நோட் பண்ணிக்கணும். இந்த கட் ஆகிடுச்சா நின்றோம், இங்கே மூவ் ஆகிறது நின்றோம். இந்த நூல் வந்து இந்த மார்க்கர் இருக்குல்ல, அது ஸ்ட்ரைட்டாக போக ஆரம்பிச்சிடும். ஸ்ட்ரைட்டாக போயிடும். திரும்ப இங்கே பாருங்கள், இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக போகுது பாருங்கள். இப்போ இதனுடைய எலாங்கேஷன் எவ்வளோன்னா இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி எண்ணணும். 15, 10. அந்த கிராஃப் கவுண்ட். ஆமாம், கவுண்ட் ஒவ்வொன்றும் 10 10 இருக்கும்ல. இது இங்கே இருந்து இந்த இது வரைக்கும் 10, அடுத்து 15, 18 வருது. 18 வந்தால் ஓகே. இப்போ இது வந்து கால்குலேஷன் பண்ணணும். 10, 12 கிலோ, 13, 13.4 கிலோ இன்ட்டு 1000 டிவைடட் பை இது வந்து ஆவரேஜ் 19 வச்சுக்கோங்க. 19